வெல்கம் டு ட்ரீம் டிசைன். இன்றைக்கி ட்ரா பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்டன் அண்ட் பின் ட்ரா பண்ண போகிறோம். எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பின்னு ட்ரா பண்ண போகிறோம். பார்ட் ஃப்ரண்ட் டாப் பிளேன் ஸ்கெட்ச், சென்டர் பாயிண்ட் சர்க்கிள், inner diameter of 12.7, outer diameter 25.4. ஸோ இதுதான் நம்ம பின்னோட டைமென்ஷன்ஸு. ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூடட் பாஸ், பின்னோட ஓவரால் லென்த்து. இந்த பின் தான் வந்து பிஸ்டனே கனெக்டிங் ராடையும் கனெக்ட் பண்ண போகுது. 69.85 mm மிட் பிளேன் கொடுத்துக்கோங்க. ஸோ பின்னு ட்ரா பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஈஸியாக இன்சர்ட் பண்ணுறதுக்காக சாம்பர் கொடுத்துக்கிறோம். அவுட்டர் எட்ஜில் சாம்பர் கொடுத்துருங்க. சாம்பர் ஆஃப் 2.5 mm into 45 degree. ஸோ இதுதான் நம்ம பின்னோட ட்ராயிங். ஸோ பின்னோடது சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு பின் ஓகே. ஸோ இப்போ பிஸ்டன் எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நவ் நியூ பார்ட், ரைட் பிளேன் ஸ்கெட்ச். ஜஸ்ட் பிஸ்டனோட அவுட்டர் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். நம்ம ரிவால்வ் கொடுக்க போகிறனால பிஸ்டனோட அவுட்டர் இப்படி தான் வரும். க்ளோஸ்டு ட்ராயிங்காக ஜஸ்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓவர் லைன். ஸோ டயமீட்டர் ஆஃப் 63.5 டாப்லேருந்து கொடுத்துக்கோங்க. ரைட் சைட் லைன் 81.28, இதுதான் ஹைட் வரும் நம்மளோட பிஸ்டனோட ஹைட்டு. அண்ட் வால் திக்னஸ் 6.35, இது அவுட்டர் வால் திக்னஸாக வரும். டாப்பில் பிஸ்டனோட ஹெட்லேருந்து வால் திக்னஸ் 19. ஸோ இப்போ எப்படி ரிவால்வ் பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ரிவால்வ் பாஸ், ரிவால்வ் ஆக்சிஸ் கேட்குது. ஸோ அந்த சென்டர் பாயிண்ட் பிக் பண்ணோடனே அப்படியே சர்க்கிளாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட பிஸ்டன் அவுட்டர் டைமென்ஷன். ஜஸ்ட் கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கிறது தெரியும். ஸோ இப்போ இந்த ஃபேஸில் நெக்ஸ்ட்டு ட்ரா பண்ண போகிறோம். ஜஸ்ட் இது கிராஸ் செக்ஷன்னால இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஃப்ரண்ட் பிளேன் ஸ்கெட்ச். ஸோ இப்போ ட்ரா பண்ணது போகிற பார்த்தீங்கன்னா பிஸ்டன் ரிங்கெலாம் உட்காரும் இல்லையா, 3 பிஸ்டன் ரிங் வரும். ஸோ அந்த ரிங்குக்கான ரிவால்வ் கட் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ அந்த பிஸ்டன் ரிங்கோட டைமென்ஷன்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் க்ளோஸ்டு டைமென்ஷனாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதோட டைமென்ஷன் அவுட்டர்லேருந்து 7.62 mm அண்ட் திக்னஸ் ஆஃப் பிஸ்டன் ரிங் வந்து 3.81 இந்த திக்னஸில் தான் இருக்கும். அண்ட் திக் எவ்வளோ டெப்த் இருக்கணுங்கிறது 2.54, அவுட்டர்லேருந்து 2.54 இருக்கணும். ஆக்சுவலி அவுட்டர் பிக் பண்ணுறதுக்காக இந்த பாயிண்ட் அண்ட் பிஸ்டனோட சென்டர் செலக்ட் பண்ணிட்டு என்ன ரேடியஸோ அதை கொடுத்துருங்க. 63.5 அதான் நம்ம கொடுத்துருந்தோம் ரேடியஸு. ஸோ இப்போது ரிவால்வ் கட். ஸோ இப்போ ரிவால்வ் கட் கொடுக்கணுன்னா நம்ம ஸ்கெட்சு செலக்ட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து ஒரு ஆக்சிஸ் வேணும். ஸோ இப்போ ஆக்சிஸ் வேணுங்கிறதுக்காக ஆக்சிஸ் ட்ரா பண்ணிடலாம். ஆக்சிஸ் எப்படி சென்டராக ட்ரா பண்ணுறதுங்கிறது பாருங்கள். ரைட் பிளேன் கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பிளேன். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஆக்சிஸ் பில்ட் ஆகும். ஸோ ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரியில் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்சிஸ் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி நமக்கு ரிவால்வ் கொடுக்க போகிறோம். ரிவால்வில் ஸ்கெட்ச், ரிவால்வ் ஆக்சிஸ் வந்து அந்த ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவால்வ் கட் வந்துடும். ஸோ இதுதான் ப்ரிவியூ வந்துருச்சு இப்போது. ஸோ நமக்கு ரிவால்வ் கட் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ரிவால்வ் கட்டை நம்ம லீனியர் பேட்டர்ன் கொடுக்க போகிறோம். லீனியர் பேட்டர்னா இன்பிட்வீன் கேப் எவ்வளவோ அதை கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு அந்த ரிவால்வ் கட்டை ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. இன்பிட்வீன் கேப் வந்து 7.62 நம்ம டாப்லேருந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதே கேப் தான் கொடுக்க போகிறோம், 7.62. லீனியர் பேட்டர்னுக்கான ஆக்சிஸ் கேட்குது. ஸோ அந்த ஆக்சிஸ்க்காக லீனியர் பேட்டர்ன் கொடுத்தோன்னே நமக்கு எத்தனை கவுண்ட் 3 வேணும்னு கொடுத்துருக்கோம். ஸோ 3 ரிவால்வ் ஜென்ரேட் ஆகிடுச்சு ரிவால்வ் கட்டை. ஸோ 3 பிஸ்டன் ரிங் இருக்கும். ஸோ பிஸ்டன் ரிங்க்கான செக்ஷன் எடுத்தாச்சு. ஸோ இப்போது இன்னர் கனெக்டிங் ராடுக்கான
கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறோம் இப்போது. ஸோ சென்டர் பாயிண்டில் இந்த ஆக்சிஸில் கரெக்டாக பிக் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஒரு ரெக்டாங்கிள், அவுட்டர் டைமென்ஷன் 76.2 அண்ட் டாப்லேருந்து அதோட டிஸ்டன்ஸ் 38.1. இது ஆக்சுவலாக கனெக்டிங் ராட் கனெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை, நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக சைடில் கனெக்டிங் ராட் மூவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம தான் எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது இன்டர்செக்ஷன் வியூவில் இருக்கனால ஸோ ரெண்டு சைடும் மிட் பிளேன் கொடுத்துட்றேன். மிட் பிளேன் கொடுத்துட்டு த்ரூ அவுட் கட் பண்ணி எடுத்துட்டேன். கிராஸ் செக்ஷனல் வியூ எடுத்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் கட் ஆகிடுச்சு. இப்போது ஜஸ்ட் அது ஃபில்லட் கொடுத்துட்றேன். ஸோ இதில் தான் நம்ம கனெக்டிங் ராட் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஈஸியாக மூவ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த கட் எடுத்துருக்குது. ஸோ கரெக்டாக 4 பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில்லட் கொடுத்தாச்சு. ஃபில்லட் ரேடியஸ் ஆஃப் 28. ஸோ இப்போ இது முடிஞ்சிடுச்சு. ஆக்சிஸை ஹிடன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். கனெக்டிங் ராட் கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு ரெக்டாங்கிள் எக்ஸ்ட்ரூடட் பாஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஃபேஸில் தான் ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஸ்கெட்சில் இருக்கும். ஸோ இப்போது சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள். ஸோ இது கரெக்டாக அந்த சென்டரில் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ டைமென்ஷன்ஸ் கொடுத்துடலாம். சென்டரில் இருந்து அவுட்டர் டைமென்ஷன் 15.88 and thickness 19 and the width 50.8. ஸோ அந்த ஃபேஸ்லேருந்து இதை அப்படியே நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். இந்த சென்டரும் வந்து வெர்டிகலாக இருக்காங்கிறத ஒரு தடவை என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரூடட் பாஸ் எக்ஸ்ட்ரூடட் லென்த் ஆஃப் 63.5. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஜஸ்ட் மிரர் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு ரெண்டு வேணும். அப்போ தான் கனெக்டிங் ராட் போட்டு அந்த பின்னை வச்சு கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ஆப்போசிட் ஃப்ரண்ட் பிளேனுக்காக அப்படியே மிரர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ தான் கனெக்டிங் ராடை அந்த பின்னு போடுறதுக்காக ஒரு ஹோல்ஸு எக்ஸ்ட்ரூடட் கட் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஃபேஸ் ஸ்கெட்ச், சென்டர் பாயிண்ட் சர்க்கிள், மிட் பிளேனில் இருக்குங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. மிட் பிளேன்லேருந்து ஒரு சர்க்கிள், டைமென்ஷன் ஆஃப் அவுட்டர் டயமீட்டர் 25.4. நம்ம இதே தான் அந்த பின்லையும் கொடுத்துருப்போம். ஸோ அவுட்டர்லேருந்து அதோட சென்டரும் 25.4. ஸோ ஓகே, இப்போ ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூடட் கட் எடுக்க போகிறோம். இந்த பாயிண்ட்டும் வெர்டிகல் இருக்குன்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்ட்ரூடட் கட் த்ரூ மிட் பிளேன் வரைக்கும் வந்திருக்கு. அதை ஃபுல்லாக அவுட்டர் வரைக்கும் எடுத்துருங்க. ஸோ த்ரூ ஆல் கட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நம்மளோட பிஸ்டனோட ஓவரால் எல்லாமே ட்ராயிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஃபில்லட் தான் கொடுக்க போகிறோம். ஃபில்லட் கொடுக்குறத நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஃபில்லட்டாக அடுத்தடுத்து கொடுத்துட்டே வரலாம். ஸோ ஃபில்லட் ரேடியஸ் ஆஃப் 12.7, எஜ்ஜிலலாம் 12.7 கொடுத்தாச்சு. ஸோ 10 mm இந்த அவுட்டரில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ அவுட்டர் எட்ஜு மட்டும் ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அதில் ஒரு 5 mm அந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அப்படி ஓவராலாக செலக்ட் ஆகிடும். ஜஸ்ட் அந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா ஓவரால் செலக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அவ்வளோதான் நம்மளோட பிஸ்டனோட ட்ராயிங் ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே, தேங்க்யூ.